28 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடக பிரதேசத்தில் 2 கட்ட வாக்களிப்பு நடைபெறுகிறது. இரண்டாவது கட்ட வாக்களிப்பு தினமான ஏப்ரல் 26ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடந்து முடிந்திருக்கும் நிலையில் எஞ்சிய 14 தொகுதிகளுக்கு எதிர்வரும் மே 7ஆம் தேதி 3வது கட்ட தேர்தலின் போது வாக்களிப்பு நடைபெறுகிறது. கர்நாடகம் பிரச்சனையான கொந்தளிப்பான சூழல் கொண்ட மாநிலமும் அல்ல. பின் ஏன் இங்கு 2 கட்ட தேர்தல்கள் என்ற கேள்வி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எழுப்பப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து 2 முக்கிய தலைவர்கள் கர்நாடகா சென்று அங்கு தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளனர். அண்மைய காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர்கள் யாரும் மற்ற மாநிலங்களுக்கு பிரச்சாரம் செய்ய சென்றதில்லை. அவ்வளவாக அழைக்கப்படுவதும் இல்லை. மொழி பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம். கட்சித் தலைவர் என்ற அடையாளத்தோடு சிலர் கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு மா. வளவன் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார். அவரை முதலமைச்சர் சித்தராமையாவும் வரவேற்று உபசரித்தார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சில வெளி மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். வாகன ஊர்வல பிரச்சாரமும் மேடை பேச்சு என கேரளாவிலும் கர்நாடகா மாநிலத்திலும் அண்மையில் கலக்கினார். அந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களும் பிரபலமடைந்துள்ளார் அண்ணாமலை போலீஸாக பணிபுரிந்த கர்நாடகா மாநிலத்தில் அவருக்கு சிங்கம் என்ற பெயர். சூர்யா நடித்த சிங்கம் திரைப்படத்தால் ஏற்பட்ட தாக்கம். பாஜக காங்கிரஸ் இடையில் மிக கடுமையான போராட்டம் நடக்கும் மாநிலங்களில் ஒன்று கர்நாடகா. பாஜக 28 தொகுதிகளில் கணிசமானவற்றை கைப்பற்றலாம் என கனவு காணும் மாநிலம். அந்த கனவுக்கு அடிப்படை காரணம் கடந்த 2019 பொது தேர்தலில் 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியதுதான். இந்த முறை பாஜக 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது. எஞ்சிய 3 தொகுதிகளை தங்களுடன் கூட்டணி அமைத்திருக்கும் ஜனதா தளத்திற்கு ஒதுக்கியிருக்கிறது. குமாரசாமி தலைமையிலான கட்சி மதச்சார்பற்ற ஜனதா தளம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.